ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாளை 24/9/2025 புதன்கிழமை நவராத்திரியோட 3ஆம் நாள். நவராத்திரியோட 3ஆம் நாள் பூஜை முறைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க நவராத்திரி 3ஆம் நாள் எவ்வாறு பூஜை செய்யணும், பூஜைக்குரிய அதிதேவதை யார் அப்படின்லாம் பார்க்கலாம். 3ஆம் நாள் பூஜைக்குரிய அதிதேவதை ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை. விளக்கு முக எண்ணிக்கை 3 அல்லது 12. தானியம் பாசி பருப்பு கலந்த அரிசி மணிகள். அன்னதானம் வெண்பொங்கல். அர்ச்சனைக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் போற்றிய விஷ்ணு துர்க்கை தாயே போற்றி 102 முறை இந்த மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனைக்கான புஷ்பம் நீலோத்பலம் அல்லது ஜாதிமல்லி. ஓத வேண்டிய ஸ்லோகம் சௌந்தரிய லகரி அல்லது அழகு வெள்ளம் சௌந்தரிய லகரியின் தமிழ் மொழிபெயர்ப்பு. 4 வயது குழந்தைகளுக்கு கன்னியா பூஜை செய்து வழிபாடு செய்யணும். சுமங்கலிகளுக்கு தாம்பூலத்தில் கொடுக்க வேண்டிய பொருட்கள் பச்சை வண்ண புடவை அல்லது ரவிக்கை, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு, 5 முக ருத்ராட்சம், அரைத்த மருதாணி, அரைத்த சந்தனம். நவராத்திரியோட 3ஆம் நாள் விஷ்ணு துர்க்கை அன்னையை பூஜை செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன பார்க்கலாம். சாந்தமான வாழ்க்கை அமையும். திருமண பிராப்தி கிடைக்கும். திருமண தடை இருந்ததுன்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே திருமணம் கைகூடும். நாளைய தினம் நவராத்திரியோட 4ஆம் நாள் பூஜைக்குரிய முறைகள்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.